நாளை காலை 11 மணிக்கு வெளியாக போற பேட்ட திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ட ட்ரெய்லருடைய டியூரேஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலுமே இருந்தது. இப்போ அதுக்கான விடை ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வெளிவந்த சூப்பர் ஸ்டாருடைய படங்களுடைய ட்ரெய்லர்கள்லேயே மிக லெங்க்தியான ஒரு ட்ரெய்லரா பேட்ட ட்ரெய்லர் அமைய போகுது. அதாவது நாளை காலை 11 மணிக்கு வெளியாக போகிற பேட்ட ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெளிவந்த பேட்ட திரைப்படத்தினுடைய டீசர் ஆனது ரொம்ப சுருக்கமாக அமைஞ்சிருந்தது. முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலிஷான விஷயங்களை மட்டுமே காமிச்சிருந்தாங்களே தவிர இது எந்த மாதிரியான படம் பேட்ட அப்படிங்கிறத பற்றி அவங்க எதையுமே ரிவீல் பண்ணல டீசரில். அது எல்லாத்தையும் இந்த பேட்ட ட்ரெய்லரில் தான் ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால பேட்ட திரைப்படத்தினுடைய முழு டியூரேஷனே கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 2 மணி நேரம் 52 நிமிஷத்துக்கு மேலே. அவ்வளோ பெரிய படத்துடைய சாராம்சத்தை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும் பேட்ட ட்ரெய்லருக்கு. அந்த வகையில் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு நாளைக்கு வெளியாக போகிற பேட்ட ட்ரெய்லருடைய டியூரேஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. மொத்தத்தில் நாளைக்கு வெளியாக போகிற அந்த பேட்ட ட்ரெய்லர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய விருந்தா அமையும் அப்படிங்கிறதுல துளியளவும் சந்தேகம் கிடையாது. எல்லாருமே நாளை காலை 11 மணி எப்போ வரும் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.